அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். சிவசொந்தங்களே, உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அத்தனையும் வெளியேறி உங்கள் வீட்டிற்கு மங்களத்தன்மை நிலைத்திருக்க, ஐஸ்வர்யம் பொங்க, உங்கள் குடும்பம் மென்மேலும் வளர ஒரு எளிய ஆன்மீக சூட்சமம் 4/6/2026 சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சூட்சமம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம ஆனந்தொளி டிவி யூடியூப் சேனலில் தினமும் ஆன்மீக சூட்சமங்கள், மிக மிக எளிமையான சூட்சமங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மையை நிச்சயம் பயக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்பிக்கையோட எதையெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். வருகின்ற 4ஆம் தேதி வியாழக்கிழமை வைகாசி 21ஆம் நாள் வாஸ்து நாளாகவும் வருகின்றது, சங்கடகர சதுர்த்தி நாளாகவும் வருகின்றது. எனவே அன்று காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி, எழுந்தவுடன் குளித்துவிட்டு ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் நிற பூக்கள் பரப்பி அதன் மீது வெற்றிலை பாக்கு வைத்து அதன் மீது ஒரு ரூபா நாணயம் வைங்க. வச்சுட்டு அதை அப்படியே உங்கள் வீட்டில் ஹாலில் வடகிழக்கு மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல, கீழேயோ அல்லது மேலே செல்ஃப் மாதிரி இருந்தாலோ அங்கேயோ வடகிழக்கு மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. இவ்வளவுதான். அது அன்று முழுவதும் இருக்கட்டும். அன்று மாலை அதை நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து அந்த வெற்றிலை பாக்க பயன்படுத்திக்கோங்க. பூக்கள் எடுத்து சுவாமிகிட்ட வச்சிருங்க. அந்த ரூபா நாணயத்தை எடுத்து பீரோவில் போட்டு வைங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வெற்றிலை பாக்கு மஞ்சள் நிறப்பூ இந்த மூன்றுமே மங்களத்தை குறிக்கும், கெட்டதை விரட்டிவிடும். எனவே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி பூரா வெளியே போய் உங்கள் குடும்பத்துக்கு இறை பாதுகாப்பு கிடைக்கும். இறைவனுடைய பரிபூர்ணமான அருளால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நமது முன்னோர்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஆன்மீக வழிபாட்டில். எனவே இதை செய்யுங்கள். இதில் உங்களுக்கு பெரியதாக எந்தவித சிரமமும் இருக்காது. இதை நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் குடியிருக்க வீடு, வாடகை வீடோ சொந்த வீடோ, அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் இல்லாமல் இறையருள் தெய்வ சக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமா நல்லது நடக்கும். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு வேறு எந்த விஷயத்துக்கு பரிகாரம் தெரிந்து கொள்ள விருப்பம்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள். நிச்சயமாக அதற்காக ஒரு ஆன்மீக சூட்சமத்தை நமது சேனலில் சிறு வீடியோவாக பதிவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.